பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினாலே திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதி அவர்களை தாகத்தை தீர்க்கும். ஆலயத்தினுடைய சம்பூர்ணம் என்றால் என்ன? ஆலயத்தில் சம்பூர்ணம் என்றால் என்ன? 3 காரியத்தை சொல்லுகிறேன். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே ஆலயத்திலே நமக்கு நன்மை இருக்கிறது. ஆலயத்தினுடைய சம்பூர்ணம் என்பது ஆலயத்தினுடைய நன்மை. அது என்ன நன்மை? பிரச்சனையோடு ஆலயத்திற்கு வரும்போது கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிறவரா இருக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அன்னாள் பிரச்சனையோடு ஆலயத்துக்கு வருகிறாள். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சம்பூர்ணம் அடைய செய்கிறவரா இருக்கிறார். ஏன் சம்பூர்ணம் அடைய செய்தார்? ஜெபத்தை கேட்கிறவர் ஆலயத்திலே இருக்கிறபடியினாலே. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எசேக்கியா ஆலயத்திற்கு வந்து கடிதத்தை விரித்த போது தேவன் அவன் பாரத்தை நீக்கினார் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவனை கர்த்தர் நன்மையினாலே நிரப்பினார் என்று பார்க்கிறோம். சோ ஆலயத்திலே நன்மை இருக்கிறது. அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். 2வது ஆலயத்திலே கொழுமை இருக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஆலயத்தின் கொழுமை. ஆலயத்தின் கொழுமை என்னவென்றால் ஆலயத்தில் இருக்கிற வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, வசனம் பெருகி இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆலயத்திலே வசனத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறார். அதனாலே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். ஆலயத்தினுடைய கொழுமை செழிப்பாய் இருக்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 122வது சங்கீதம் 1ஆம் வசனம், ஆலயத்தில் வருகிறவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். வசனத்தை கேட்கும் போது மகிழ்ச்சியா இருப்பார்கள். அதுதான் ஆலயத்தினுடைய கொழுமையா இருக்கிறது. அந்த ஆலயத்தின் கொழுமையாகிய அந்த வசனத்தினாலே நீங்கள் பலன் அடைவீர்களாக. 3வது ஆலயத்தினுடைய மகிமை. ஆண்டவர் ஆலயத்திலே மகிமை வைத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று வாசிக்கிறோம். இந்த மகிமையின் நிமித்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், விரோதிகள் சிதறடிக்கப்படுவார்கள். 68ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய பகைவர்கள் நம்மை தேடி வருவார்கள். அதே 68ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதே வசனத்துல இன்னொன்னு சொல்லுகிறாரு, மாற்ற முடியாத மனிதனை தேவன் மாற்றுவார். அதுதான் ஆலயத்தில் இருக்கிற மகிமை. ஒரு பாவியாக தேவ சமூகத்தில் வரும்போது, ஆலயத்துக்குள்ள வந்து போகும்போது தேவ மகிமையினால் இவன் நிரப்பப்படுகிறான். மாற்றவே முடியாத அந்த மனிதனை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளிலே இந்த ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. சம்பூர்ணம் என்று சொல்கிற அந்த 3 காரியம், ஆலயத்தின் நன்மையினாலே நிரப்பப்படுவீர்களாக, ஆலயத்தினுடைய கொழுமையினாலே நிரப்பப்படுவீர்களாக, ஆலயத்தினுடைய மகிமையினால் நிரப்பப்படுவீர்களாக. நன்மையை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.